நாகர்கோயில் பகுதியை சேர்ந்த சபரிவர்மன் என்கிற நபர் குட்கா வழக்கில் காவல்துறையால் கைது செய்யப்படுறாரு. அவர் விசாரணைக்காக நாகர்கோயில் மாவட்ட சிறையில் அடைக்கவும் படுறாரு. அவர் உயிரிழந்துடுறாரு. அவர் மாரடைப்பால் தான் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அவருடைய உறவினர்கள்ட்ட அவருடைய உடலை ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவருடைய உறவினர்கள்லாம் கடந்த 2 நாட்களாக இது காவல்துறையுடைய திட்டமிட்ட படுகொலை, இவர் உயிரிழந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவருக்கு உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உடலை வாங்க மறுத்து தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் மாவட்ட நீதியரசர் அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த வழக்கு அப்படிங்கிறது வருது. அவருடைய உடல் கூராய்வை நீதியரசருடைய முன்னிலையிலே செய்கிறாங்க. அதிர வைக்கக்கூடிய விதமாக அவருடைய உடம்புல, அதாவது இந்த சபரிவர்மனுடைய உடம்புல கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல காயம். ஒரே உடம்பு, அதில் 19 இடத்துல காயம்னா யோசிச்சு பாருங்க. தலையில 2 காயம், வலது கையில 6 காயம், வலது காலில் 6 காயம், இந்த செஸ்ட்டுக்கு கீழே, இந்த நெஞ்சு பகுதிக்கு கீழே 7 சென்டிமீட்டர்ல ஒரு காயம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அவருடைய உடம்புல 19 இடங்கள்ல காயம் அப்படின்னு நீதியரசருக்கு முன்னிலையில் நடந்த பிரேத பரிசோதனை ஆய்வு அப்படிங்கிறது சொல்லுது. இதன் அடிப்படையில் வார்டன் மற்றும் அசிஸ்டன்ட் வார்டன் கிட்டத்தட்ட 3 பேரை காவல்துறை கைது செய்து அடுத்த கட்ட விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கு. அவர்கள் மீது கொலை வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்படும் அப்படின்னு காவல்துறை வட்டாரங்கள் அப்படிங்கிறது தெரிவிக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 60 நாள் ஆட்சியில் முதல் லாக்அப் டெத்துன்னு இதை சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் எவ்வளவோ விஷயங்கள் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறல அப்படிங்கிற மாதிரி இந்த லாக்அப் டெத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதிமுகவோட ஆட்சியில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு, அதுக்கப்புறம் திமுகவுடைய ஆட்சியில் திருபுவனம் அஜித்குமாருடைய வழக்கு, இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில இந்த சபரிவர்மன் வழக்கு. ஏப்பா, சபரிவர்மன் என்னமோ யோக்கியன் மாதிரி பேசிட்டு இருக்க, அவரே குட்கா வழக்குல கைதாகி உள்ள போனவர் தானே, அவர் எப்படி போனா உனக்கு என்ன அப்படின்னு 4 பேர் நம்மளை பார்த்து கேட்கலாம். அதாவது குட்கா வழக்குல அவர் கைது செய்யப்படுறாருன்னா அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி அவரை ஜட்ஜுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி அவரை காவல்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சு அவருக்கு சரியான தக்க தண்டனையை வாங்கி கொடுக்கறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காவல்துறை அதிகாரத்தை கையில் எடுத்து அவரை அடித்து 19 இடங்களில் காயத்தை ஏற்படுத்தி அவரை கொலை செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. மீடியாலாம் என்ன சொல்லுது அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள் அடித்து 19 இடத்துல காயம் பெற்று இவர் உயிரிழந்தாரா, இல்லை உள்ளே இருக்கக்கூடிய சிறை கைதிகள் இவரை தாக்கிட்டாங்களா, ஒருவேளை சிறை கைதிகள் அடித்து இவர் செத்துட்டாரோ அப்படிங்கிற கோணத்திலையும் மீடியா செய்திகளை வெளியிடுது. அதாவது இவர் குட்கா வழக்கில் கைதாகி உள்ளே போனவர். வழக்கமாக இந்த சிறையில் வச்சு இன்னொருத்தனை போடுறது இதெல்லாம் சினிமாவில் காட்டுவாங்க. அது யாரை சிறையில் வச்சு இந்த மாதிரி கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னா, பிரபல ரவுடி, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றவன், ரவுடிசம் பண்றவன், மோட்டிவ் இருக்கிறவன், இதுக்கு முன்னாடி குற்ற பின்னணி கொண்டவன், அவனை தான் ஜெயிலில் வச்சு மற்ற சிறை கைதிகள் போட்டு தள்ளணும், அவனை கொன்னுடணும் அப்படின்லாம் யோசிப்பாங்களே தவிர, ஒரு குட்கா வழக்கில் கைதாகி போற நபரை எந்த விதமான முன்விரோதத்திலையும் கைதிகள் அடிச்சு சாகடிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அப்போ இதை யார் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் தான் இதை செய்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அதனால தான் 3 காவல்துறை அதிகாரிகளை காவல்துறையை கைது செய்து எஸ்பியுடைய தலைமையில் விசாரணை அப்படிங்கிறது நடந்து வருது. இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படிங்கிறது மாற்றம்னு மாறு தட்டிக்கிறாங்களே தவிர ஒரு மாற்றமும் இல்லை, அது வெறும் ஏமாற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் திருபுவனத்தில் நடந்த அஜித்குமார் அவர்களுடைய கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக சென்னையில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாரு. சாரி வேணாம், நீதி வேணும் அப்படின்னு பதாகைகளை ஏந்தி நின்று, நீங்க மட்டும் அஜித்குமாருடைய விஷயத்துல தக்க நடவடிக்கையை காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த ஸ்டாலின் அரசு எடுக்கல அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களை நானே நேரில் கூட்டிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வருவேன் அப்படின்லாம் விஜய் அவர்கள் வீரவசனம் பேசினாரு. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சியில ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. ஒரே நபரை கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல கொடுங்காயம் ஏற்படுத்தி கொடூரமாக கொலை அப்படிங்கிறது செய்திருக்காங்க. இந்த சபரிவர்மன் என்கிற நபர் குற்றம் செய்துட்டு அவர் உள்ள போயிருந்தா கூட அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நம்மளால கடந்து போக முடியாது. குற்றம் செஞ்சவனை தண்டிக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்கு. ஆனா காவல்துறை
காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய கையில அதிகாரத்தை எடுத்து அவங்களுக்கு அடிச்சு கொள்ளக்கூடிய உரிமையை யார் கொடுத்தது? திரிபுவனம் அஜித்குமார் அவர்களுடைய வழக்குல சிறைக்கு கூட கூட்டிட்டு போகாம ஒரு கோயிலுக்கு பக்கத்துல வச்சு அவனை லட்டிய வச்சு காவல்துறை அதிகாரிகள் தாக்கின வீடியோ ஒன்று லீக் ஆகி அந்த டைம்ல காட்டு தீயா பரவிச்சு. சிறைக்கு வெளியிலன்றப்போ யாரோ ஒரு பப்ளிக் வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சிறைக்குள்ள கைதிகளுக்கு நடக்கக்கூடிய இந்த கொடுமையை பத்தி யாரு பேசுறது? இப்ப மாவட்ட நீதிபதி இந்த வழக்கை கையில் எடுத்து உடல் கூராய்வை அவரே நேரடியாக இருந்து பார்த்ததுனால அந்த உடம்புல 19 இடத்துல காயம் அப்படின்னு தெரிய வந்ததுனால இந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேற்கொண்டு அவங்க மீது கொலை வழக்கும் பதியப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த சபரிவர்மனுடைய உறவினர்கள் போராட்டம் பண்ணாம உடலை வாங்கிட்டு அமைதியா வந்து கலைஞ்சு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த நபருக்கு நீதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. சபரிவர்மனுடைய விஷயம் அப்படிங்கிறது வெளியில தெரிய வந்துருச்சு, மீடியால பேசப்பட்டுருச்சு, எதிர்க்கட்சிகள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டாலின் போன்றவர்கள் அவருடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்க்கட்சி வாய்ஸ் அவுட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அழுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்றதுனால காவல்துறை வந்து 3 நபர்களை கைது செய்து விசாரணை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. சபரிவர்மன் அவர்களுடைய உடல் அவருடைய உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டப்பையும் அவருடைய உடம்புல 19 காயம் இருந்திருக்கும். ஆனா காவல்துறைக்குள்ளேயே இவங்க வந்து ஒருத்தர் காப்பாத்திக்கிட்டு, ஓ இப்படி ஆயிடுச்சா, ஒருத்தன் செத்துட்டானா சிறையில, ஓ இது மாதிரி பண்ணிட்டீங்களா, சரி எப்படியாவது மேக்கப் பண்ணி உறவினர்களை கன்வின்ஸ் பண்ணி வந்து உடம்ப கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு இந்த காவல்துறை சர்க்கிள் ஒருத்தர் காப்பாத்திக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமா செயல்படுறாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. மிகப்பெரிய அளவுல பரபரப்புக்கு உள்ளாகாம போயிருந்துச்சு அப்படின்னா அப்பவுமே காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்குல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. இதே அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத்ல அந்த வீடியோ மட்டும் லீக் ஆகி வெளியே வந்து மக்களுக்கு மத்தியில அஜித்குமார் வழக்குல நீதி அப்படிங்கிறது கிடைக்காம போயிருக்கும். இதே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்குல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவருமே குற்றவாளிகள், இதுல சம்பந்தப்பட்ட அனைத்து காவலர்களுக்குமே தூக்கு தண்டனை கொடுத்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து உத்தரவு அப்படிங்கிறத பிறப்பிச்சிருந்தாரு. ஒவ்வொரு முறையும் இந்த லாக்அப் டெத்னு ஒன்று நடக்கும்போது மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல கோவப்படுறாங்க, அதுக்கு எதிராக பேசுறாங்க, போராட்டம் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் வழக்கு அப்படிங்கிறது நடக்குது, எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீதி அரசர்களும் தூக்கு தண்டனை முதற்கொண்டு கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. குறிப்பா தென் பகுதிகளில் இது ரொம்ப அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. திருபுவனம் பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு, அதே போல வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸோட வழக்கு நடந்ததும் சவுத் தமிழ்நாடு, இப்ப நாகர்கோயில்ல நடந்திருக்கிறதும் சவுத் தமிழ்நாடு. இந்த சவுத் தமிழ்நாடுல இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது காமனா நடக்கிற விஷயமா போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்ச 3 வருஷத்துல பண்ண ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம்னா, திருபுவனத்துல அஜித்குமார் அவர்களுடைய படுகொலைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் மட்டும்தான். அப்படி கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி ஆட்சியை பிடிச்ச தமிழக வெற்றி கழகம் இப்ப சம்பந்தப்பட்ட இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இந்த மீடியாக்கள் வந்து எப்படி திரிச்சு மக்கள்கிட்ட வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, இதை செய்தது வந்து காவல்துறை அதிகாரிகளா இல்ல சிறை கைதிகளா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. சிறை கைதிகளோட கையில எப்படிங்க ஆயுதம் கிடைக்கும்? வெறுங்கையால ஒருத்தனை தாக்கி 19 இடத்துல கொடுங்காயத்தை ஏற்படுத்த முடியுமா? அது நெஞ்சுக்கு கீழே 7 சென்டிமீட்டருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சிறையில இருக்கக்கூடிய கைதிகள் கிட்ட ஆயுதத்தை வந்து காவல்துறையே கொடுக்குதா? சிறை கைதிகள் கிட்ட ஆயுதங்கள் கிடைக்குது, ஒருத்தர் வந்து 19 இடத்துல காயத்தை ஏற்படுத்தி கொல்றதுக்கு சிறை கைதிகளால முடியுது அப்படின்னா ஆயுதம் இல்லாம அவங்க அதை செஞ்சிருப்பாங்களா? அப்போ காவல்துறை அதிகாரிகள் கைதிகளோட கையில ஆயுதத்தை கொடுத்து வேடிக்கை பார்க்கறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இத 99 விழுக்காடு சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவர் உள்ள போனது குட்கா வழக்குல, இவருக்கு வந்து எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்ல. இவர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு போறாரு அப்படின்னா அவரை வந்து கொல்லணும் அப்படின்னு யாராவது முயற்சி செய்யலாம், ரிவெஞ்ச் எடுக்கலாம், மோட்டிவ்ல செய்யலாம். ஆனா ஒரு குட்கா வியாபாரியா இருக்கக்கூடிய நபருக்கு கண்டிப்பாக ஒரு எதிரி வந்து இருப்பதற்கு, அதுவும் சிறையில இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த குற்றத்துல சிறை காவலர்கள் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற உரிய விசாரணையை நடத்தி அவர்களுக்கான தக்க தண்டனையை இந்த தமிழக வெற்றி கழக அரசு உறுதி பண்ணணும்.
அப்படின்னு சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் அதிமுக, திமுக, தாவேகான்னு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலையே. ஒவ்வொரு ஆட்சியிலையும் இந்த லாக்அப் டெத்துங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு மக்களாகிய நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.